இயேசு அப்பம் பழகிய புதுமையை இன்றைக்கு வாசிக்க கேட்டோம். யோவான் நற்செய்தி. இன்னும் 2-3 வாரம் இதனை தொடர்ந்து வருகின்ற உயிரிழைக்கும் உணவு அதே வாசகங்கள் தான் திரும்பி வரப்போகிறது. இயேசுனுடைய இந்த புதுமையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த புதுமையை பற்றி படிக்கிற பொழுது ஏன் இயேசு இந்த புதுமையை எருசலேம் தேவாலயத்திலே மக்கள் எல்லாம் கூடி வந்த பொழுது செய்யவில்லை, அல்லது அவருடைய சொந்த ஊரிலே கப்பர்நகூமிலே மக்களுக்கு போதிய அளவு விசுவாசம் இல்லை, அங்கே செய்து அவர்கள் விசுவாசத்தை வளர்த்திருக்கலாம். ஏன் இவர் பாலைவனத்திலே மலைப்பகுதியிலே செய்தார் என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு விடை மிகவும் எளிது. இந்த எல்லா மக்களும் பல மைல்கள் கடந்து அந்த திபேரியா கடலையும் கடந்து இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசுவினுடைய போதனையை கேட்கவும் அவர் மூலம் பலன் அல்லது நலன் பெறவும். அந்த ஒரு விசுவாசம்தான் இயேசுவை இந்த புதுமையை செய்ய வைத்திருந்திருக்க வேண்டும். அது இன்னும் அவர்களுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கையை அதிகரித்திருக்கிறது. இயேசுவை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் இதற்கெல்லாம் தொடக்க காரணம் ஒரு சிறுவன். அவரிடமிருந்த 5 அப்பத்துண்டுகள் 2 மீன். அதிலிருந்து இயேசு இந்த புதுமையை ஆரம்பித்து அவர்களுக்கு செய்து உணவளிக்கின்றார். முதல் வாசகத்திலும் இதே போல ஒரு புதுமையை தான் எலிசா இறைவாக்கினர் வாயிலாக இறைவன் செய்ததை, அவர் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அந்த அப்பங்களை 100 பேருக்கு உணவாக பலுக செய்து அளித்ததை வாசிக்க கேட்டோம். இந்த புதுமை 4 நற்செய்தியிலும் இருக்கிறது. இந்த 4 நற்செய்தியும் இதை பதிவு செய்திருக்கிறது. இந்த புதுமை தொடக்க கால திருச்சபையிலே நற்கருணையோடு தொடர்பு படுத்தி பேசப்பட்ட புதுமை. இன்றும் இயேசு நாம் திருப்பலியிலே நற்கருணையை வாங்குகிற பொழுது இந்த புதுமையை ஞாபகப்படுத்திக் கொள்ள அழைக்கிறார். அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு பகிர்ந்தளிக்கிறார். அதே வார்த்தை தான் இந்த நற்செய்தியிலும் கூட இன்றைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றளவும் அதே நம்பிக்கையை இந்த நற்கருணை நம்மிலே வளர்த்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இயேசுவை தேடி வர வேண்டும். நம்முடைய வருத்தம், கஷ்டம், வேதனை, போராட்டம் எல்லாத்தையும் இயேசுவின் பாதத்திலே வைத்துவிட்டு நற்கருணையை தகுதியோடு உணவாக உட்கொள்கிற பொழுது பலம் பெறுவோம், நலன் பெறுவோம். அந்த நம்பிக்கை வேண்டும். இதை இன்றைய வாசகங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இயேசுவை அணுகி வருவோம், புதுமையை பெற்றுக்கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.